வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல கதிர் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காராரு. ஓடியாந்து தங்கமயில் சாப்பாடு போடுறதுக்கு வராங்க. இவ போட்டுக்குவா விடுமான்ட்டு கோமதி சொல்கிறாங்க. இல்லை அத்தை நானே போகிறேன்ட்டு அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இதனால் கோமதிக்கு ரொம்ப எரிச்சல் ஆகுது. இவங்க எவ்வளோ தூரம் சொல்லி பார்க்குறாங்க. அவங்க நானே போடுறேன்ட்டு திரும்ப திரும்ப சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, இத்தனை நாளாக இவங்களுக்கு கல்யாணம் ஆனதில் இவ தான் போட்டுக்கிட்டு இருக்கா. இவ போட்டுக்குவா, உன்னோட புருஷனுக்கு நீ செய்யறல அது வரலாம் போதும், நீ கிளம்புன்ட்டு அவங்க சொன்னவொன்னே அவங்க அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க. நீ போடுமான்ட்டு இவங்களும் போயிடுறாங்க. இவங்க உட்காந்து சாப்பாடு போடுறாங்க. அம்மாவுக்கு என்னவா எதுக்காக அவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்ட்டு கதிர் கேட்குறாரு ராஜிக்கிட்ட. தங்கமயில் இன்னைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போனாங்க. ஒவ்வொரு விஷயத்தில் அவங்க வந்து மூக்க நுழைக்கிறாங்க. அத்தைக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதில் மாமா வேற வந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தங்கமயில் கடையில் போட்டாங்க. அதனால மாமா வேற அத்தைக்கு ரொம்ப வெறுப்பத்திட்டாங்க. அத்தை இவ்வளோ நாளாக சமையல் செஞ்சுட்டு இருந்து மாமா எதுவும் பேசலை, ஆனால் தங்கமயில் எடுத்துன்னு போனாங்கன்ட்டு ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. அதனால் அத்தை ரெண்டு கோவத்தில் இருக்காங்க. சொல்லும்போது அப்பா வெறுப்பேற்றுறதுக்காக பேசியிருப்பார் அம்மாவுக்குன்ட்டு. ஆமாம், அவர் பேசி பேசி கொள்கிறாரு, நீங்கள் பேசாமல் கொள்கிறீங்களா அத்தைன்ட்டு சொல்லும்போது இவர் அமைதியாக இருக்கார். நான் டியூஷன் ஆரம்பிச்சிட்டேன், 3 பசங்க வந்தாங்க சொல்லும்போது அப்படியே அப்பா கிட்ட சொல்லிட்டேன்னு இன்னும் சொல்லலை, இதுக்கு மேலே தான் சொல்லணும். நான் ராத்திரி சொல்லலான்னு பார்த்தேன், எனக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை எனக்கு கிடைக்கல, அதனால் காலையில் சொல்லணுன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சீக்கிரம் சொல்லிவிடு, வீட்டில் நம்ம டியூஷன் நடத்த முடியலனாக்கா வேறு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நீ டியூஷன் நடத்துவேன்ட்டு இவர் சொல்கிறாரு. தங்கமயில் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சரவணன் கேட்குறாரு, எதுக்காக அழுகுறனிட்டு. இவங்க சொல்கிறாங்க, நான் கதிருக்கு சாப்பாடு போட போனேன், அத்தை என்னை திட்டாங்க, எல்லாத்துலேயும் வந்துட்டு நான் மூக்க நுழைக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் அவர் சாப்பிட்றதுக்காக தான் சாப்பாடு போட போனேன்ட்டு இவங்க அழுகுறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட அம்மா சொல்லியிருப்பாங்க, திட்டியிருக்க மாட்டாங்கன்னுட்டு. இல்லை அத்தை என்னை திட்டினாங்க சொல்லலைன்ட்டு. சரி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க வீடு. மீனா ராஜிக்கிட்ட கூட அம்மா எப்பயும் இந்த மாதிரி சாதாரணமாக தான் பேசுவாங்க, அவங்களும் அதுவும் பெருசாக எடுத்துக்கல, ஆனால் இதை நீ ஏன் பெருசாக எடுத்துக்கிற போய் தூக்குன்னுட்டு. என்னை யாரும் இந்த மாதிரிலாம் சொன்னது கிடையாதுமே, சொன்னாலும் எனக்கு பிடிக்காதுன்ட்டு. அத்தை தானே விடுன்ட்டு இவர் சொல்லிட்டு போயிட்டு தூங்குன்னு சொல்கிறாரு. அவங்க அப்படியே சமாதானம் இல்லாமல் அழுதுகிட்டே தூங்க போகிறாங்க. பொழுது வடிஞ்சு பாண்டியன் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கே எட்டி எட்டி பழனி பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை வந்துட்டு கதிர் பார்க்குறாரு. எதுக்காக மாமா, வயசானவங்க தான் பேப்பர் படிப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஃபோனில் பார்த்துக்கிட்டு வேண்டியது தானேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல தங்கமேல் காஃபி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக தம்பி அப்பாவை போயிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, அப்பாவை இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசலாமான்ட்டு அவங்க கேட்குறாங்க. அதை கேட்டதும் பழனி கேட்குறாரு, அவங்க அப்பா தானே, அவன் கிண்டல் அடிக்கிறான், இதில் என்ன தப்புன்ட்டு. பெரியவங்க அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அதனால் அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இவங்கெல்லாம் மேய்க்கிறது பெரிய விஷயமா இருக்குதுன்ட்டு இவர் புலம்புறாரு. ஆமாம் மாமா, நீங்கள் கடையில் பார்த்துக்குறீங்க, வீட்டை பார்த்துக்குறீங்க, எல்லா வேலையும் நீங்கள் இழுத்து போட்டு செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கான்ட்டு. அப்போ இவர் சொல்கிறாரு, டீ பிடிங்கெல்லாம் வரும், அது மூட்டை வரும், இங்கே லோடு வந்தாக்கா அதை இறக்கி திண்ணையில் வச்சிருமா வெளியிலன்னு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க, அந்த திண்ணையில் ராஜி டியூஷன் எடுக்கிறாங்கன்ட்டு. அதை கேட்டு இவர் ஷாக்காகிறாரு. என்ன சொல்கிறேன்ட்டு. ஆமாம் மாமா, உங்களுக்கு தெரியாதா, அத்தை சொல்லியிருப்பாங்க, ராஜி சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தேன், உங்களுக்கு இது யாருமே சொல்லலையா, நான் தான் உங்ககிட்ட அவசரப்பட்டு சொல்லிட்டேன்னா எனக்கு தெரியாது மாமா, உங்களுக்கு தெரியாதுன்னுட்டு. இவங்க அங்கே டியூஷன் நடத்த போகிறாங்க, அவங்களுக்கு எதோ பணம் வேணுமா, அதனால் அவங்க டியூஷன் நடத்துகிறாங்க மாமா, இது உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்லிட்டேன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்படியான்ட்டு இவர் கேட்டு ஆச்சரியப்படுறாரு. உங்கள்கிட்ட எதுவுமே தெரியாதா, எங்கள் வீட்டில் எந்த ஒரு விஷயமோ நாங்கள் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் முடிவெடுப்போம், ஆனால் உங்களுக்கு தெரியலன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ராஜி சொல்லலை சரி, ஆனால் அத்தை கூட அவங்கக்கிட்ட சொல்லணுன்ட்டு இவங்க சொல்கிறாங்க. அதனால் அவருக்கு கோபமாகுது. எந்த ஒரு வீட்டில் நடக்கிற விஷயத்தையும் நீங்கள் தான் முடிவெடுக்கணும், ஆனால் அவங்களே முடிவெடுத்துட்டாங்க, நீங்கள் தான் முடிவெடுக்கணுமாம்மா, ஆனால் எப்படி பார்த்தாலும் அவங்களே முடிவெடுத்துட்டாங்களே, இதுக்கு மேலே நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்கன்ட்டு அவங்க சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி உள்ளே போய்ட்டு சமையல் செய்கிறாங்க. இவருக்கு கோபமாகுது. இந்த நேரத்தில் ராஜியும் அவங்க மாமியாரும் கோமதியும் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு திருநீர் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இவர் கோவப்படுறாரு, எங்கே போயிட்டு வரேன்ட்டு. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ட்டு, என்ன கிண்டல் பண்ணுறியா, நீங்கள் எனக்கு தெரியாத எவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, என்னங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்ட்டு, என்ன நீங்கள் டியூஷன் எடுக்கிறீங்களான்ட்டு கேட்கும்போது அதை கேட்டு நான் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன், நேற்று ஆரம்பித்தா இன்றைக்கி சொல்லலான்னு நினச்சேன்ட்டு, நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களான்ட்டு இவர் கத்துறாரு. டியூஷன் தானே எடுக்க ஆரம்பித்தா அதில் என்ன தப்புன்ட்டு கதிர் வந்து கேட்குறாரு. ஆமாண்டா, உங்கள் இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு அவங்க பாட்டுக்கு எதுவுமே என்னை கேட்காம கொள்ளாமல் உங்கள் இஷ்டத்துக்கு இந்த குடும்பத்தில் நடத்துவீங்க, அப்போ நான் இருக்கிறதுக்கு என்ன மரியாதை, அவங்கள முடிவெடுத்துக்குனாக்கா அந்த குடும்பம் விளங்குமான்ட்டு இவர் சொல்கிறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இங்கே தங்கமயில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க பாட்டுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.